சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் என் காதல் பேரழகே. காதல் 36. மித்துல், நான் அவங்க நல்லது என இழுக்க, எதிரி நல்லது எங்க அக்காவை காயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கிறதா? கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவளை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற? அக்கா சொல்றது போல உனக்கு அவ இங்க இருக்கிறது பிடிக்கலையா? ஐயோ மித்துல், நீயும் ஏன் புரியாம பேசுற? நான் அப்படி ஒரு எண்ணத்துல அவங்க கிட்ட கேட்கல. அவங்க நல்லதுக்கு தான் கேட்டேன். அவங்க தான் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. சோ ஏன் தம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல? தோ இதுலே தெரியுதுல்ல மித்துல், இவ என்ன உன்னையும் என்னையும் பிரிக்க கல்யாண டிராமா போடுறா. அண்ணே, டிராமா அது இதுன்னு பேசாதீங்க. எனக்கு செம்ம கோவம் வரும். டிராமா பட்டு உங்களை பிரிக்கணுன்ற எண்ணம் எனக்கு எப்பவும் இல்ல. நீங்க தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்களுக்குள்ள சண்டை மட்டும் நினைக்கிறீங்க. டிராமா குயின் நீங்க தான். தம்பி போதும் நிறுத்த. எங்க அக்காவை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க என்னையும் தான் பேசுறாங்க. உங்க காதல எதுவும் விழுகல மிதுல்? என்ன கேட்டேன்? கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு தானே கேட்டேன். விருப்பம் இருந்தா இருக்குன்னு சொல்லணும், விருப்பம் இல்லனா இல்லன்னு சொல்லணும். ரெண்டும் இல்லாம இவங்க ஓவரா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ நான் குடும்பத்தை பிரிக்க வந்த மாதிரி. ஏன் வீட்டு மருமக வீட்டை பிரிக்கணுன்ற எண்ணத்துலதான் வீட்டுக்கு வருவான்னு நினைப்பா? என்ன சொல்ற நீங்க? நாத்தனார் வேலைய சரியா பாக்குறீங்கல்ல? பாத்தியா மித்துல் அவ பேச்ச? நான் நாத்தனார் வேலை சரியா பாக்குறனா? நான் உண்டு வேலை உண்டுன்னு தானே இருக்கேன். இவ பேச்ச பாத்தியா? எது? நீங்க உண்டு வேலை உண்டுன்னு இருந்தீங்களா? எத்தனை முறை என்ன ஹர்ட் பண்ணிருக்கீங்க? அப்பெல்லாம் நான் அமைதியா தானே இருந்தேன். இப்பவும் உங்களுக்கு நல்லது நினைச்சு பேசுனேன். என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்ப இது நாத்தனார் வேலை தானே? விருப்பம் இல்லைன்னு முடிக்க வேண்டிய விஷயத்த எவ்ளோ பெருசா பேசி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இதுல நீங்க என்ன சொல்றீங்க? ம்? என்ன ஹர்ட் பண்றது போல பேசிட்டு ஏன் மேல பழி போடுறியா? மித்துல், இத நீ கேட்டுதான் ஆகணும். இல்ல உன் பொண்டாட்டி எதிரா கேட்க முடியாதுன்னு சொன்னா சொல்லிடு. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். உன் பொண்டாட்டி விருப்பம் போல இருக்கட்டும் என்று பேச பதறியவன், அக்கா இது உன் வீடு, நீ ஏன் போகணும்? உனக்காக நான் பேசலனா யாருக்காக பேசுவேன்? நான் கேக்குறேன், நீ அமைதியாயிரு என்று அவளை சமாதானம் செய்தவன் சைந்தவிபுரம் திரும்பி, தவி, அக்காவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. அவங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் அத பத்தி பேச போறதுல வாக்கு கொடுத்திருக்கேன். என்கிட்ட எதையும் கேட்காம எதுக்கு நீ நேரடியா அக்கா கிட்ட வந்து கேட்ட? அதுவும் நீ கேட்ட விதமும் பேசின விதமும் தப்பு. ஒழுங்கா மன்னிப்பு கேளு அவங்க கிட்ட என்றான். அவனை வெறித்து பார்த்தாள் சைந்தவி. என்னதான் கட்டின மனைவி என்றாலும் அது உடன் பிறந்தவர்களுக்கு அடுத்துதானே. மித்திலிடம் இருந்து இந்த பேச்சை அவள் எதிர்பார்க்கவில்லை. கண்களில் நீர் வழிந்தது. அதைத் துடைத்தவள், நீங்க வாக்கு கொடுத்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் மித்துல்? நீங்க சொல்லவே இல்லையே. விருப்பம் இருக்கா இல்லையான்னு தானே கேட்டேன். அதுக்கு உங்க அக்கா பேசுனதுதான் அதிகம். அவங்க தான் என்ன ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று சன்னமாக பேச, தவி என கத்தி இருந்தான். நீங்க கத்துனாலும் நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. அதிகம் பேசுனது அவங்க. ஒரு நாள் அத உணர்வாங்க. உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் நிதானன்னு ஒண்ணு சுத்தமா இல்ல. இததான் பேசுவாங்கன்னு நீங்களா கணிச்சு சண்டை போடுறீங்க. அதுல 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. எப்படியோ போங்க என்று அங்கிருந்து செல்ல, இவனுக்கும் அவன் பேச்சை கேட்காமல் எதிர்த்து பேசி சென்றதும் மேலும் கோபம் கொண்டிட விறுவிறுவென அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி இருந்தான். அழுது கொண்டிருந்தவளின் புஜத்தை பிடித்து அவளை அவன் பக்கம் திருப்பியவன், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் அக்காவை ஹர்ட் பண்றது மாதிரி பேசிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டான்னு எவ்வளவு தைரியமா சொல்லிட்டு வர? அவ்வளோ திமிருல உனக்கு? ஏன் அக்காட்ட நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் தவி. முடியாது மித்துல், மாட்டேன். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணி நான் பேசல. ஓ, அவங்களுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பத்தி பேசுனது தப்பு இல்லையா? உங்க சுயநலத்துக்காக உங்க அண்ணனை கட்டிக்க சொல்றது தப்பு இல்லையா? அவங்களுக்கு விருப்பம் இருக்கு இல்ல, அது கேட்டு தானே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் நான் கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாதாரணமா கேட்டதுக்கே அவங்க ஏதோ அவங்கள இந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு நினைச்சு கேக்குறதா அவங்க முடிவு பண்ணி பேசுறாங்க. அதுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? முடியாது மித்துல். நீ கேட்டதே நான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க தவி. ஏன் நான் கேட்ட தப்பு? ஏன் நான் கேட்க கூடாதா? கூடாது தவி. ஏன் அக்காவை ஹர்ட் பண்ற கேள்வி எதுவும் நீ கேட்க கூடாது. அதுக்கு நான் எப்பவும் அலோவ் பண்ண மாட்டேன். அவங்க இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேற பொண்ணை தேடி கட்டி வை. எங்க அக்காவையே ஏன் தொந்தரவு பண்ற? சோ
கடைசி வரைக்கும் அவங்க இப்படியே இருக்கட்டும்னு நீ நினைக்கிறல்ல மித்தோல்? அவங்க என்ன வாழ்க்கையில அனுபவிச்சுட்டாங்கன்னு இப்படியே இருக்கட்டும்னு சொல்ற நீ? எனக்கு புரியல. புருஷன் நினைப்போட வாழ்ந்து சாக போறேன்னு சொல்ற அளவுக்கு உங்க அக்கா இன்னும் நல்ல புருஷனோட வாழல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல சத்தியமா தப்பே இல்ல மித்தோல். இருக்கலாண்டி. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு நிக்கிறவகிட்ட எதுக்கு ஃபோர்ஸ் பண்ற? அதுவும் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆல்ரெடி உன் அண்ணனால ஹர்ட் ஆனவ. என்ன அவளை விடுறது இல்லையா? ஹர்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்களா நீயும் அண்ணனும்? இன்னமும் அவன் புரியாமலே பேசிக் கொண்டிருப்பது இவளுக்கு வேதனையை தான் தந்தது. சோ, கல்யாணன்ற வார்த்தையை கேட்டாலே உங்க அக்கா ஹர்ட் ஆவாங்கல்ல? நான் பேசினதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. பொறுமையா சொன்னாதான் என்னவா உங்க அக்காவுக்கு? என்னை என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா உனக்கு? அத நீ கேட்டியா? இல்லையே. உங்க அக்கா ஹர்ட் ஆனது மட்டும்தான் உனக்கு தெரியுதுல்ல? என்னெல்லாம் நீ மனுஷியாவே நினைக்கலையா மித்துல்? இவ ஹர்ட் ஆனாலும் உதுத்த போட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டல நீ? அதெப்படி? எந்த தப்பும் செய்யாத என் மேலயும் என் அண்ணன் மேலயும் பழி சுமத்துறீங்க 2 பேரும்? இல்ல எங்கள பார்த்தா இளிச்சு வைங்க போல தெரியுதா? தவி, நீ ரொம்ப பேசுற. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரியவே இல்லல? உன்னால எங்க அக்கா ஹர்ட் ஆயிருக்கா. ஒழுக்கமா வந்து மன்னிப்பு கேளு. இல்லனா நடக்கிறதே வேற. வாய்க்குள்ள விரல விட்டு மன்னிப்புன்ற வார்த்தைய உன்னால எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோ. ஆனா நான் கேட்க மாட்டேன். நீ மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் உன்கிட்ட பேசவும் மாட்டேன். உன்கிட்டவும் வரமாட்டேன்டே. என்றவனை விரக்தியாக பார்த்தவளின் கண்களில் கண்ணீர் கொட்ட காத்திருந்தது. தன்னை இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை அவன். முயற்சியும் செய்யவில்லை அவன். அக்கா மட்டுமே கண்ணுக்கு தெரியும் அவனுக்கு. இவள் தூரம் சென்றதை அறியவில்லை. திருமணமான தம்பதியருக்கு இவையெல்லாம் காலம் வைக்கும் பரீட்சைதான். வெறும் ஈர்ப்பு, தாபம், மோகம் இவை மட்டுமே தம்பதியரை இணைத்து வைத்திருப்பதே இல்லையே. சில முரண்பாடான விஷயங்களும் அவர்களுக்குள் பிளவு ஏற்படுத்தவும் செய்யும். அந்த நேரங்களில் அவர்களது பெருங்காதல்தான் அவர்களை பிரிய விடாமல் இணைத்து வைத்திருக்கும். அக்காதலும் நம்பிக்கையும் அன்பும் தான் அத்தனை நாட்களில் அவர்களை இணக்கம் கொள்ள செய்கிறது. அக்காதல் தேர்ந்து போன கணம் பிரிவை சந்திக்க நேருகிறது. இது அவர்களுக்கு முதல் பரீட்சை. இணைவதும் பிரிவதும் அவர்கள் கையில்தான் இருக்கிறது. நீ கிட்ட வர வேணா, என்கிட்ட பேசவும் வேணாம். நான் எப்பவும் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஆனா நிச்சயம் நீ வருவ. அதுவும் நான் பண்ணது சரிதான்னு நினைச்சிட்டு வருவ அதையும் பார்க்கலாம். என்று சென்றுவிட மெத்தையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். திருமணத்திற்கு பின் முதல் சண்டை. இருவரும் எப்படி கையாளப் போகிறார்களோ? காதல் 37. கோவிலுக்கு சென்ற அப்போதுதான் இல்லம் வந்திருந்தனர் ஜோதியும் மூர்த்தியும். வீடே நிசப்தமாக இருந்தது. மருமகளையும் மகளையும் பிரசாதம் எடுக்க அழைத்திருந்தார் ஜோதி. முதலில் வந்தது என்னவோ சைந்தவித்தான். முகத்தை ஆழ்ந்து துடைத்துவிட்டு வந்திருந்தாள். அவரே முகத்தில் திருநீரை பூசிவிட்டார். மூர்த்தி உடை மாற்ற சென்றிருக்க இருவர் மட்டுமே கூடத்தில் இருந்ததால் அவளிடம் ஆர்வமாக கேட்டார். என்னம்மா, எதுவும் பேசுனியா? என்ன சொன்னா? யோசிக்கிறேன்னு சொன்னாளா? அத்த, ப்ளீஸ், இனி அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேச வேணாம். அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்ல. விருப்பம் இல்லாதவங்க கிட்ட மீண்டும் மீண்டும் பேசுறது வற்புறுத்துறது போல மாறிடும். வேணாம், இனி இத பத்தி பேச வேணாம் அத்த என்றாள். சைந்தவி சொன்னதை கேட்டு அவருக்கு அதிர்ச்சி இல்லை என்றாலும் ஏமாற்றமாக இருந்தது. சைந்தவி அவளை பேசி சம்மதிக்க வைத்திருப்பாள் என்ற எதிர்பார்ப்போடு அல்லவா கடவுளிடம் மன்றாடிவிட்டு வந்திருக்கிறார். அது நடக்கவில்லை என்றதும் ஏமாற்றமாக உணர்ந்தார். மதுவை அப்படியே விட்டுவிட மனமில்லை. கணவன், குழந்தை, குடும்பம் என்று வாழ ஆசைப்படுகிறார். ஆனால் அவள்தான் மனமிறங்க மாட்டேன் என்று நிற்கிறாளே. மூர்த்தியையும் மித்தலையும் போல அவள் விருப்பத்திற்கென்று விட முடியாதே. தாயல்லவா? நீ கொஞ்சம் பேசியிருக்கலாமே என்றார் ஜோதி. ஆனால் சைந்தவியைத்தான் அவர்கள் பேசவே விடவில்லையே. அக்கா தம்பி இருவரும் அவளிடம் நடந்து கொண்ட விதத்தை அவரிடம் பகிர வேண்டும் என்று நினைக்கவில்லை. பிரச்சனை வரக்கூடாதென்று இதை மட்டுமே சொல்லியிருந்தாள். ஆனாலும் அவர்கள் பேசின பேச்சு உள்ளுக்குள் காயத்தை கொடுத்திருக்க, நினைக்கும் நேரமெல்லாம் கண்களில் நீர் திரண்டு வர அவர் பார்க்கும் முன் மறைத்தாள். அவர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தவளிடம், என்னம்மா, ஏதாவது பேசு என ஜோதி பதிலை எதிர்பார்க்க, அவள் பதில் சொல்லும் முன்னே அங்கு வந்த மதுவோ, ஓ, நீங்க தான் இதுக்கு காரணமா? என்னடா நம்ம கிட்ட பேசாதவ ரொம்ப அக்கறையா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாளேன்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க தானே இருக்கீங்கன்னு இப்பதானே தெரியுது என்று கோபமாக வந்தாள் அவள். ஆமா, நான் தான் கேட்க சொன்னேன். ஏன், உன்கிட்ட சைந்தவி சொல்லலையா என்றவர். சைந்துமா, நான் தான் கேட்க சொன்னேன்னு நீ சொல்லலையா? என்ன அவங்க பேசவே விடலாத்த என்றவளுக்கு கண்ணீர் கொட்ட பதறி போனவர், என்னாச்சுமா, ஏன் அழற என்றார். மா, அது அழுக இல்ல, டிராமா.
அவ டிராமா போடுறா என்றாள். மது என்று அதட்டினார். ஏன் அதட்டுற? உண்மையதான் சொல்றேன். உன்கிட்ட டிராமா போடுறா. மித்தல் கிட்ட அவ டிராமா செல்லலன்னு உங்ககிட்ட போடுறா என்றாள். மது, என்ன பேசுற நீ? சைந்தவி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? அவ என்ன சொல்றது, நானே சொல்றேன் என்று அவள் பேசிய அனைத்தையும் சொல்ல ஜோதிக்கு மதுவின் மேல் கோபம் பழியாக வந்தது. முட்டாள், நீ எல்லாம் பொன்னாடி. உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினா உடனே உன்னை வெளியே துரத்தி விட நினைக்கிறான்னு அர்த்தமா? அப்போ நான் தாண்டி அவகிட்ட உன் கல்யாணத்தை பத்தி கேட்க சொன்னேன். அப்போ எனக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு சொல்லுவியா? பைத்தியக்காரி, என் மருமகளை உன் நாத்தனார போல நினைச்சா? எவ்ளோ பேசினாலும் எதிர்த்து பேசாம அமைதியா தான் நடிப்பானா? அதுக்குதான் அவள 2 பேரும் இம்புட்டு பேசியிருக்கீங்க. இதுல உன் தம்பியும் கூட்டு. ச்சே, நீ ஏண்டி இப்படி மாறுன? என கேட்டவளிடம் பதில் இல்லை. சரியாக வந்த மூர்த்தியும் என்னவென்று விசாரிக்க நடந்ததை சொன்னார் ஜோதி. அவருக்கோ பேரதிர்ச்சி. என்ன சொல்வதென்று தடுமாறினார். அப்பா, இவங்க கிட்ட ஏற்கனவே என் கல்யாணத்தை பத்தி பேச வேணான்னு சொல்லியிருக்கேன். அதை கேட்டுக்காம இவளை விட்டு பேச சொல்லியிருக்காங்கப்பா. இவங்களுக்கோ இல்ல இவளுக்கோ நான் இங்க இருக்கிறது பிடிக்கலப்பா. என்ன மறுபடியும் நரகத்துக்கு தள்ள நினைக்கிறாங்க என்று தந்தையிடம் அழுது கரைந்தாள். அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனது என்னவோ ஜோதியும் சைந்தவியும் தான். என்ன பேச்சு மதுமா இது? உன் அம்மா அப்படி நினைப்பலா? நீ இப்படி தனியா நிக்கிறேன்ற கவலையெல்லாம் அவ சைந்தவி கிட்ட சொல்லி பேச சொல்லியிருப்பா. அதுக்காக இப்படியா நீ பழிசல் சொல்றது? நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அப்படி நினைப்பாளா? சைந்தவி அப்படி இல்லம்மா. உனக்கு அவ பேச்சு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாமே. மித்துல் கிட்ட 2 பேருக்கு சண்டை வர்றது போல பேசலாமா நீ? நான் அன்னைக்கே சொன்னேன், நீ உன் நாத்தனார போல நடந்துக்காதன்னு. உனக்கு சைந்தவி மேல இருக்க கோபம் போகவே போகாதா? உனக்கு கோபம் இருந்தா உன் தம்பிக்கு இருக்கணுமா? அவன் வாழ்க்கையிலே சிக்கலை ஏற்படுத்துற மதுமா நீ? இது நல்லதுக்கில்ல என்று கண்டிப்புடன் சொல்ல மது தலை குனிந்திருந்தாள். நல்லா சொல்லுங்க இந்த பைத்தியக்காரிக்கிட்ட. அவ மனசையும் களைச்சு விட்டுருக்கா. சின்ன பொண்ணுடி அவ. 2 பேருக்கும் அறிவே இல்லல என ஜோதி கடிந்திட, ஆமா, அறிவு இல்லதான். கல்யாணத்தை பத்தி பேசினா நான் இப்படிதான் நடந்துப்பேன். என் தம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணது உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் பொறுக்கல. அதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் தவறா பேசல. இனி யார் என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. இல்ல, அவ்வளவுதான் என மிரட்டி சென்று விட்டாள். நீ ஏம்மா என்கிட்ட கலந்துக்காம மருமகளை விட்டு பேச சொன்ன? இப்ப அதோட விளைவை பாருமா. மூர்த்தி வருத்தத்துடன் பேசினார். ஏங்க, மதுவை நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோமா? அவன் நடத்துக்கிறது சரியில்லை. அழைச்சிட்டு போறதுதான் நல்லது என்று பயத்துடன் சொல்ல, அத்தை, நீங்களே இப்படி சொல்லலாமா? அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க புருஷனால, நாத்தனாரால. அந்த பாதிப்புல இருந்து அவங்க முழுசா வெளியில வரல. அவங்க அனுபவிச்ச வலி வேதனையால கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரால பெத்தவங்க உங்களை தவிர மற்ற உறவுகளை ஏற்க பயப்படுறாங்க. அந்த பயம்தான் அவங்கள பேச வைக்குது. ஆரம்பத்துல எனக்கும் அவங்களுக்கும் ஆகல. இதுல அவங்க நாத்தனாரா வந்திருக்க. அவங்களால ஏற்க முடியாத பட்சத்தில் நான் கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டது பிரச்சனை. விடுங்க அத்த, அவங்க மாறுவாங்க. அவங்க முடிவுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனா இனி அவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அத்த. என்ன நீங்க தலையிட சொல்லாதீங்க. ரொம்ப வலிக்குது அத்த என்று தழுதழுத்த குரலில் சொல்லிவிட்டு சென்றாள். இருவருக்குமே அவள் சொன்ன கடைசி வரியில் வருந்தி போனார்கள். அதிலிருந்த அழுத்தமும் வேதனையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஜோதி அப்படியே அமர்ந்து விட்டார். மூர்த்திக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உள்ளே அவளது பேச்சைக் கேட்டுக்கொண்டிருந்த மதுவிற்கு அழுகையும் வந்தது. அன்று மாலை வரை மித்துல் வரவில்லை. இரவில்தான் வந்தான். வந்ததும் சாப்பாடு வேண்டாம் என்று மறுத்து அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டான். அவளும் ஏனோதானோ என்று சாப்பிட்டுவிட்டு அறைக்குள் வந்தாள். அவளுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தான். இவளால் வீம்பாக இருக்க முடியவில்லை. இருவருக்குள்ளும் இருக்கும் கோபத்தை வளர்க்க விரும்பாமல் அவனுடன் பேச இறங்கினாள். மித்துல் என்று அழைத்தாள். அவனிடம் பதில் இல்லை. 4 முறை அழைத்த பின்பும் தான் திரும்பினான். என்ன வேணும் உனக்கு என்று கத்தியிருந்தான். பயந்துதான் போனாள் இவள். என் கூட பேச மாட்டீங்களா? பேசாம இருக்க போறீங்களா? நான் உன்கிட்ட பேசணும்னா ஏன் அக்காவை ஹர்ட் பண்ணதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் என்று அதிலே நின்றான். மன்னிப்பு கேட்டா பேசுவீங்களா? மன்னிப்பு கேட்டா உங்க அக்கா மனசு குளிந்துருமா? அப்ப என்கிட்ட பேசின வார்த்தைக்கு எனக்கு என் மனசுல உண்டான காயத்துக்கு என்ன மருந்து? என்ன ஆறுதல்? சொல்லுங்க மித்துல். இதுக்கு காரணம் நீதானே. அவகிட்ட பேசுறதுக்கு முன்னா என்கிட்ட கலந்து பேசி இருக்கணும்ல தவி. அது உன் தப்பு. தப்பு பண்ண நான் உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவங்களால வலி அனுபவிக்கிற எனக்கு எதுவும் இல்லல்ல. அவள் கேட்க அவன் பதில் சொல்லவில்லை. மித்துல், பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்?
நீயா தானே உன் அண்ணனுக்காக பேச போன? அப்புறம் எங்க அக்காவால வலி அனுபவிக்கிறேன்னு சொல்ற? எதுக்கு நீ பேசாம இருந்திருக்கலாமே? இப்ப இப்படி கேக்குறதுல என்ன அர்த்தம் தவி? எனக்கு ஒரு உண்மையை சொல்லு தவி. அக்கா சொன்னது போல உண்மையாவே எங்க அக்கா இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்க உன்னை ஹர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கிறதால அவங்க மேல உண்டான கோபத்துல அவங்க வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? என்று கேட்டவனை உதட்டில் விரக்தி புன்னகையுடன் பார்த்தாள். மாறாக அவள் கண்களில் கண்ணீர் சட்டென வழிந்தது. அவன் கண்ணீரை துடைக்க தானாக கை உயர அதை கட்டுப்படுத்திக் கொண்டான். அதை அவளும் கவனித்துவிட்டு தன் கையே தனக்கு உதவி என்ற ரீதியில் கண்ணீரை துடைத்துவிட்டு பதில் சொல்லாமல் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள். இவனும் அவளை தும்முறு என்று கடிந்துவிட்டு முதுகு காட்டி படுத்தான். அடுத்த நாள் விழிகள் எரிச்சலுடன் தாமதமாகத்தான் எழுந்தாள் சைந்தவி. அவள் எழுந்த நேரம் அவன் கிளம்பிக் கொண்டிருந்தான். நண்பன் வீட்டு கல்யாணம். கிளம்பி அவளிடம் சொல்லாமல் தாய் தந்தையிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். இவளுக்கு சுருக்கென இருந்தது. அன்று முழுக்க வேலைகளை பார்த்தபடி இருந்தாள். மதுவும் அவளும் முகத்தை கூட பார்க்கவில்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தனர். இருவருக்கும் கவலையாக இருந்தது. சைந்தவி ஜோதிக்கு சமையலில் உதவி செய்தாள். மதிய உணவை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அறைக்குள் அடைந்து பழசை அசை போட்டாள். இரவு அனைவரும் உணவு உண்டு படுக்க சென்ற பின் தான் அவன் வந்தான். அவள் உறங்கியிருந்தாள். அவளை ஆழ பார்த்துவிட்டு படுத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்து கொள்ளவில்லை. அடித்து போட்டது போல தூங்கிக் கொண்டிருந்தான். இவள் தனியாகத்தான் வேலை செய்தாள். வேகமாக வேலை செய்தாள். ஜோதிக்கு அதிக நேரம் நிற்க முடியாததால் அவள் அமர்ந்த வாக்கில் உதவி செய்தார். இருந்தும் தாமதமானது. அவனை அவள் எழுப்பவில்லை. தாமதமாக எழுந்தவன் நேரம் பார்க்க 7:45 ஆகியிருந்தது. தலையில் அடித்துக் கொண்டவன் வேகமாக எழுந்து கிளம்ப ஆரம்பித்தான். இவளும் காலை மதிய உணவை எடுத்து வைத்துவிட்டு உள்ளே நுழைய அவன் வெளியே வர இருவரும் முட்டிக்கொண்டனர். தலையை தேய்த்து கொண்டே நிமிர்ந்தாள். அவனும் அவளை முறைத்துவிட்டு நகர்ந்து சென்றான். இவளும் உடையை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள். அவனுக்கு நேரம் விரைவதால் உண்டுவிட்டு கிளம்பிவிட்டான். இவள் அவசர அவசரமாக அவனுக்காக கிளம்பி வந்தாள். ஆனால் அவன் இருக்கவில்லை. கண்கள் கலங்கி போனது இவளுக்கு. பெரியவர்கள் வலியுடன் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றனர். வாமா, நான் உன்னை காலேஜில் விடுறேன். இருக்கட்டும் மாமா, நான் போய்ப்பேன் என்றாள் கண்ணீரை மறைத்து. பணம் இருக்காமா? இருக்கு மாமா என்று இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். இந்த பிரச்சனை எப்பங்க தீரும்? என்னோட ஆசைக்காக இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுதேங்க. பொண்ணு வாழ்க்கைய சரி செய்ய நினைச்சு இந்த பொண்ணு வாழ்க்கையில குழப்பத்தை கொண்டு வந்துட்டேனுங்க என ஜோதி புலம்பிட, வீடு குடும்பம்னா பிரச்சனை இருக்குதானே ஜோதி? அவங்களே பேசி சரியாக்கிக்குவாங்க. நாம எதுவும் செய்யாம இருக்கிறதா நல்லது என்று விட ஜோதியும் கடவுளை வேண்டிக் கொண்டார். மாலையில் அவளுக்காக அவன் காத்திருக்க இவளோ அவனை கண்டு கொள்ளாது கிளம்பி பஸ்ஸில் ஏறி சென்று விட்டாள். அவள் வராது போக அவள் வகுப்பறை மாணவியிடம் அவளைப் பற்றி வினவினான். சைந்தவி எப்போவோ சென்று விட்டதாக சொல்லிவிட்டு கடந்தாள். தாடை இறுக கோபம் கொண்டு வண்டியை கிளப்பியிருந்தான். இவள் வீடு வந்து சேர்ந்திருந்தாள். உடையை மாற்றி முகத்தை கழுவி துடைத்தபடி வெளியே வந்தவளை கைப்பிடித்து சுவற்றில் சாய வைத்திருந்தான் அவன். அவளோ அரண்டு போனாள். உனக்கு அவ்வளோ திமிரா? நான் உனக்காக நாய் மாதிரி காலேஜ் பஸ்ல காத்திருந்தா மேடம் பஸ்ல போவீங்களோ? ஏன் நான் பஸ்ல போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவ்வளோ திமிரல உனக்கு என்றவனை வெறித்தவள் பதில் ஏதும் சொல்லாமல் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு நகர இருந்தவளை மீண்டும் சிறையெடுத்தவன். பேசிட்டு இருக்கன்ல, எங்கடி போற? மிக நெருக்கமாக நின்று கேட்டான். நீங்க தான் என்கிட்ட பேசாதன்னு சொன்னீங்க. இப்போ பதில் சொல்ல சொல்றீங்க. என்னதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவள் முகம் கோபத்தில் சிவக்க அவனுக்குள் ரசாயன மாற்றம். இப்படி கண்ட நேரத்திலா அவளை ரசிக்க வேண்டும் என்று மனம் காரி துப்பியது. எதுக்கு பஸ்ல போன? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. என்னை பத்தி யோசிக்கவே இல்லல்ல நீ? என குரல் தளர்ந்திருந்தது. காலையில நீங்க என்ன செஞ்சுட்டு போனீங்க ஞாபகம் இருக்கா? சொல்லாம தானே என்னை விட்டுட்டு போனீங்க. அதுவே நான் செஞ்சா குத்துதோ? உங்களுக்கு என்ன வண்டியில ஏத்த பிடிக்கலன்னு நினைச்சிட்டு நான் பஸ்ல வந்துட்டேன் என்றாள். ஒன்னால தாண்டி காலையில உன்னை விட்டுட்டு போனேன். காலையில என்னையே எழுப்பி விடல. லேட்டானதால நான் கிளம்புனேன். சொல்லாம தானே போனீங்க. அப்போ எனக்கு கோபம் வருந்தானே? அதெப்படி நீங்க லேட்டா எழுந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் பழிபட ஒரு இளிச்சவாய் இருக்கால. அப்ப நீங்க குப்பை மாதிரி என் மேல பழி போட்டுட்டே தான் இருப்பீங்க. இப்போ எதுக்கு அக்காவை இழுக்கிற நீ? என முகம் சிவந்து கோபம் கொள்ள, இழுக்கல சாமி, இனி யார பத்தியும் பேசல, என்ன விடுங்க என்று தொல்ல. அவனோ மேலும் நெருங்கி, ஒரு மன்னிப்பு உன்னால கேட்க முடியாதுல்லடி. நான் பேச மாட்டேன்னு சொன்னது பத்தியெல்லாம் உனக்கு கவலை இல்லல்ல? அவ்வளோ திமிரா தவி உனக்கு? என உருக்கமாக கேட்டான். இது திமிரல, செல்ஃப் ரெஸ்பெக்ட்.
உங்களுக்காக என்னால மன்னிப்பு கேட்க முடியும், கேட்கலாம். ஆனா இதுவே தொடர்ந்தா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இல்லாம முதுகெலும்பு இல்லாத புழுவா தான் இருக்கணும். உங்களுக்கு வேணா நான் அப்படி இருக்க பிடிக்கலாம். என்னால அப்படி இருக்க முடியாது. என் மேல எந்த தப்பும் இல்ல. அத உணர வேண்டிய நீங்க ஒரு நாள் உணருவீங்க. அப்ப இருக்கு உங்களுக்கு என்று வெடுக்கென சென்று விட, இவனுக்கு கோபம் பழியாக வந்தது. தனக்காக ஒரு மன்னிப்பு கூட கேட்காமல் இறங்கி வராமல் இருக்கிறாள். அவனை விட சுய கௌரவம்தான் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டு போகும் அவள் மேலே அத்தனை சீக்கிரம் அவனது கோபம் இறங்கும் என்று தெரியவில்லை. என்னதான் தீர்வோ? நீ செல்ஃபிஷா இருப்பன்னு நினைக்கல தவி. சின்ன பொண்ணுகிட்ட போய் நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம், அவளுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்க. குழந்தை மனசு கஷ்டப்படன்னு உனக்கு தெரியாதா? குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறியா தவி? என கேட்ட வார்த்தைகளை விட அவளோ சிவந்த விழிகளால் அவனை எரித்துக் கொண்டிருந்தாள். காதல் 38 நாட்கள் மெல்ல நகர்ந்தன. சைந்தவியும் மித்தலும் பேசி ஒரு வார காலமானது. வழக்கம் போல அவளுடன் எழுந்து உதவி செய்வதெல்லாம் இப்போது இல்லை. தாமதமாக எழுந்து வேகமாக கிளம்பி சென்று விடுவான். இவள் வழக்கம் போல எல்லா வேலைகளும் செய்துவிட்டு தாமதமாக கிளம்பி தனியாக பேருந்தில் செல்வாள். இருவரும் தனித்தனியாக செல்வதைக் கண்டு எதுவும் செய்ய முடியாத நிலையில் பெற்றோர்கள் பொறுமை காத்தனர். இருவரும் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வதைக் கண்டு குற்ற உணர்வுடன் இருந்தாள் மது. தம்பியிடம் இதைப் பற்றி தனியாக அழைத்து பேச செய்தாள். பிரச்சனை விடுத்து அவளிடம் பேசுமாறு கெஞ்சினாள். ஆனால் அவனோ மதுவிற்கு தம்பி என நிரூபித்தான். இல்லக்கா, அவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் பேசுவேன் என்று உறுதியாக இருக்க அவளால் அவனை மாற்ற முடியவில்லை. அன்று அமைதியாக இருந்திருந்தாள். இருவருக்கும் தம்மல் பிரச்சனை வந்திருக்காதோ என்ற அறிவு அதற்கு பின்னேதான் வந்தது. காலம் கடந்த ஞானோதயம். அவன் வீம்புக்கு இணையாக அவளும் வீம்பு பிடித்து நின்றாள். அவளிடம் ஜோதியால் பேச முடியவில்லை. மகன் மீதுதான் தவறு இருக்கிறது. மகனிடம் பேசினார். ஆனாலும் பயன் இல்லை. எப்படியோ போகட்டும் என்று விடவும் முடியவில்லை. உள்ளுக்குள் தவித்தபடியே நாட்களை நகர்த்தினார்கள். மூர்த்தியும் அப்படித்தான். ஒரு வார காலமாயினும் நீடித்தது அவர்களது இந்த விலகல். அன்று கல்லூரியில் சைந்தவியின் பேராசிரியர் சைந்தவியிடம் ஒரு கோப்பையை கொடுத்து இதை ஆங்கில பேராசிரியரிடம் பத்திரமாக சென்று கொடுத்துவிட்டு வரச் சொல்லி பணித்தார். உள்ளுக்குள் தயங்கினாலும் வெளியே எதுவும் சொல்லாது வாங்கிக் கொண்டு தோழி வந்தனாவுடன் நடந்தாள். வந்து இதை நீயே உள்ள குடுடி, நான் வெளியே நிக்கிறேன் என்றாள். ஏன், நீ கொடுத்தான? சார் உங்ககிட்ட தானே கொடுக்க சொன்னார். நான் சும்மா ஒத்தாசைக்காக உன் கூட வரேன். நீ தான் கொடுக்கணும். உன்கிட்ட கொடுத்த வேலைய நீ தானே செய்யணும் என்றாள். கடங்காரி, நேரம் 10 கால வாராத. அவர் இருப்பார். அதுக்குதான் உன்னை போக சொன்னேன். அவர் இருந்தா என்ன? இது காலேஜ். சோ அவர் உனக்கு ப்ரொஃபசர் மட்டும்தான். அப்படிதான் நீ பார்க்கணும். புருஷரா பார்க்க கூடாது. புரியுதா? கடிக்காதடி. அவரை எப்படியும் பார்க்க விரும்பலன்னு தான் உன்னை போக சொல்றேன். நீ போய் குடுடி. நீயா பேசியது என் அன்பே? நீயா பேசியது? காதலிச்சு கட்டிக்கிட்ட மனுஷன்டி அவரு. அவரை பார்க்க விரும்பலன்ற என்னடி? சண்டையில இருக்கும்போது எப்படி பார்க்க தோணும்? எப்படி சைட் அடிக்க தோணும் என்றாள். எத? எப்படி தோணுமா? மேடம், பழசு மறந்துருச்சா? சண்டேல தான் அவரை சைட் அடிச்சுங்க. ஞாபகம் இருக்கா? பேசாம சைட்டோட நிறுத்தி இருக்கலாண்டி என்றாள் பெருமுச்சுடன். ஒரு சண்டைக்கேவா என்றாள் சிரித்துக்கொண்டு. இருவரும் ஆங்கில பிரிவு ஆசிரியர்கள் அமரும் அறைக்கு வந்தனர். அவளை உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே நின்று கொண்டாள் சைந்தவி. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று வாசலில் நின்று வந்தனாவை கண்டதும் கமெண்ட் என்றான் மித்துல். அவளும் குட் ஆஃப்டர்நூன் சார் என்றவள். ஹெச்ஓடி சாரை பார்க்கணும் என்றதும் உள்ள போ என்றான். அவளும் செல்ல இவன் வாசலை எட்டி பார்த்தான். அவளோ சட்டென மறைந்து கொண்டாள். இவனுக்கு அவள் மீது கோபம் அதிகரித்தது. அவள் தொட்டாலும் அசைந்தாலும் அவனுக்கு கோபம் வரும் தான் போலும். பேராசிரியரிடம் பேசிவிட்டு வந்த இரு ஆசிரியர்கள் அவரவர் இருக்கையில் அமர்ந்த வேளையில் சைந்தவி வெளியே நிற்பதை பார்த்துவிட்டு ஆசிரியர்களுள் ஒருவன், ஹே சைந்தவி, என்ன வெளியவே நின்னுட்ட, உள்ள வா என்று அவளை உள்ளே அழைக்க அவளும் உள்ளே வந்தாள். அவளை உரிமையாக அழைக்கும் அவன் மீது அனாவசியமாக கோபம் வந்தது. அவன் பேச்சைக் கேட்டு இவளும் உள்ளே வருவது இன்னும் கோபமாக வந்தது. குட் ஆஃப்டர்நூன் சார், எப்படி இருக்கீங்க சார் என்றாள். பரவாயில்ல, என்ன நீ மறக்கலையே என்றான் அன்பரசன். சைந்தவி இளங்கலை படிக்கும்போது அவளுக்கு ஆங்கிலம் எடுத்திருக்கிறான். அவள் இளங்கலை முடித்த நேரம் அன்பரசனுக்கு விபத்து ஏற்பட்டதில் உயிர் மட்டும் மிஞ்சியது. 1 வருடம் ஓய்வு பெற்று வீட்டிலிருந்து உடலை தேற்றி இப்போதுதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். சார், டீச்சர்ஸை எப்படி சார் ஸ்டூடெண்ட் மறப்பாங்க? இப்போ ஹெல்த் எப்படி சார் இருக்கு? மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமா சைந்தவி, ஹெல்த்ல எந்த இஷ்யூஸும் இல்ல, டாக்டர் சொல்லிட்டாங்க, அதான் ஜாயின் பண்ணிட்டேன்.
நீ எப்படி இருக்க? என்றவன் அப்போதுதான் அவளை கவனித்தான். நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தாள். சைந்தவி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? என அதிர்ச்சியாக கேட்டான். எஸ் சார், போன செமஸ்டர் முடிஞ்சது மேரேஜ் சார். சொல்லவே இல்ல. இன்னொரு ஆசிரியர் கேட்க, இல்ல சார், யாருக்கு சொல்லல சார் என்றாள். இப்படி என்னை ஏமாத்திரிய சைந்தவி. என்றதும் வந்தனா சைந்தவி மட்டுமில்லாமல் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த மித்தலும் திடுக்கிட்டான். சார், என்ன சொல்றீங்க? இந்த நேரத்துல சொல்லக்கூடாததான், இருந்தாலும் சொல்றேன். நீ யூஜி முடிச்சதும் உங்க வீட்ல பேசி உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைச்ச சைந்தவி. ஆனா அதுக்குள்ள ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஆயிடுச்சு. காலேஜ் வந்ததும் பேசலான்னு நினைச்சா நீ மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்ட. உன்னை மிஸ் பண்ணிட்ட. என்று வருத்தம் தேய்ந்த குரலில் சொல்ல, அவளோ பக்கத்தில் முக இறுக்கத்துடன் அமர்ந்திருந்த மித்தலைத்தான் பார்த்தாள். அவனும் அவளைத்தான் பார்த்திருந்தான். போச்சுடா, அடுத்த சண்டைக்கு ரூட் போட்டு கொடுத்துட்டாரே என்று எச்சில் விழுங்கினாள். சார், விளையாடாதீங்க. இல்ல சைந்தவி, ஐ எம் சீரியஸ். பட் இட்ஸ் ஓகே, விடு. உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றார்? என்ன முறைச்சிட்டு இருக்கார் என்று வாய்க்குள் முணங்கியவள், அவரும் ப்ரொஃபசர் தான் சார் என்றாள். அப்படியா? எந்த காலேஜ்? நம்ம காலேஜ் தான் சார் என்றாள். நம்ம காலேஜா? என அதிர்ந்தவன், எந்த டிபார்ட்மெண்ட்? என்று வினவ, அவளோ தயங்க முந்திக் கொண்ட வந்தனா, சார், அவளோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல, மித்துல் சார் தான் என்று போட்டு உடைக்க, அங்கிருந்த ஆசிரியர்கள் இருவருக்கும் அதிர்ச்சிதான். அன்பரசனுக்கு சங்கடமாகி போனது. சைந்தவியை முறைத்துவிட்டு அவன் புறம் சிரிப்புடன் எழுந்தான். சாரி மித்துல் சார், நான் என்று விளக்கம் கொடுக்க நினைக்க, இட்ஸ் ஓகே, நான் எதுவும் நினைக்கல என்றவன் வந்தனா சைந்தவியின் புறம் திரும்பி, வந்த வேலை முடிஞ்சதுல, கிளாஸ்க்கு போங்க என்றான். அவர்களும் அவ்விடம் விட்டு செல்ல, இவனும் வகுப்பறைக்கு சென்று விட்டான். போச்சு, அடுத்த பிரச்சனை. வீட்டுக்கு போய் என்ன சொல்லி சண்டைப்பட போறானோ? ச்சே, அவர்லாம் சண்டைப்பட மாட்டார், சாஃப்ட் பாயினோ என்றவளை தீயாக முறைத்தாள். அவளும் வாயை மூடிக்கொண்டாள். கல்லூரி முடிந்திட வழக்கமாக அவள் தோழிகளுடன் சென்று பேருந்திற்காக காத்திருந்தாள். வண்டியை எடுக்க வந்த மித்துலின் பார்வை அன்புவின் மேல் படிந்தது. அவனது பார்வை அவனோடு சைந்தவியை இல்லை என்றதும் தேடியது. வேகமாக வண்டியை கிளப்பிய மித்துல் வண்டியை கிளப்பிக் கொண்டு சென்றவன் நிறுத்தியது என்னவோ பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த சைந்தவி முன்தான். வண்டியில ஏறு என்றான் இறுகிய முகத்துடன். அவளும் அவனது நடவடிக்கை கவனித்தபடி அவனிடம் வாக்குவாதம் செய்யாமல் ஏறிக்கொண்டாள். வண்டி கிளம்பியது. தூரத்தில் அன்புவிற்கும் தன்னால் இருவருக்கும் சண்டை வந்திடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் பார்த்து நின்றான். அவர்கள் இருவரும் செல்வதைக் கண்டு நிம்மதியாக சென்றான். பொசசிவால் தன்னை அழைத்து செல்கிறான் என்று சைந்தவிக்கு புரிந்தது. அவளால் இதை ரசிக்க முடியவில்லை. வேறு பிரச்சனையில் முடிந்துவிடுமோ என்ற பயம். வீட்டுக்கு வந்து விட்டனர். இருவரும் சேர்ந்து இறங்க ஜோதி ஆச்சரியமாக பார்த்தார். இருவரும் ராசியாகிவிட்டனர் என்று நம்பி ஆசையாக அவர்களை பார்த்தார். அவன் விறுவிறுவென உள்ளே செல்ல இவளை தடுத்து நின்ற ஜோதி ஏதோ வாயெடுக்க, தவி என்று கத்தியிருந்தான். வராத என்று வேகமாக உள்ளே செல்ல அவனோ கதவை தாழிட்டு இருந்தான். அவள் அவனது சிவந்த முகத்தை கேள்வியாக பார்க்க, அவனோ, எதுக்குடி நான் தான் புருஷன் நீ அவன்கிட்ட சொல்லல என்று அவளை நெருங்கியிருந்தான். நான் சொல்ல வரதுக்குள்ள வந்தனா முந்திக்கிட்டா, இல்லன்னா நானே சொல்லியிருப்பேன் என்று விளக்கம் கொடுக்க, இல்ல, அவன் கேட்டதும் நீ சொல்ல ஒரு நிமிஷம் தயங்குன. நான் அதை கவனிச்சேன். வெளியே உனக்கு நான் புருஷனை சொல்ல கசக்குதோ? அந்த அளவுக்கு என்ன பிடிக்காம போச்சா என்று வலியுடன் கேட்டான். லூசு மாதிரி பேசாதீங்க மித்துல், நான் உங்களுக்காக தான் யோசிச்சேன். நான் தான் உங்க ஒய்ஃப்னு சொன்னா உங்களுக்கு சங்கட்டமா இருக்குமான்னு யோசிச்சேன். அடுத்த நிமிஷமே சொல்லணும்னு நினைக்கும்போது வந்தனா முந்திக்கிட்டா. நான் என்ன பண்றது? இல்ல, என்னால ஏத்துக்க முடியல. நீ சொல்லி இருக்கணும், நீ சொல்லல. சண்டை போட்டா நான் உனக்கு புருஷன் இல்லைன்னு ஆகிடுமா? நான் சண்டை போட்டதால என்ன புருஷனை சொல்லிக்க உனக்கு பிடிக்கலையா? என்ன சிறு பிள்ளை போல கோபம் கொண்டு கேட்டான். மித்துல், நீங்க ஒரு டீச்சர், குழந்தை இல்ல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க. நான் தயங்கினது உங்களுக்காக மட்டும்தான். மத்தவங்க கிட்ட ஏன் புருஷனை சொல்லிக்க எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? சண்டை வந்தா உங்களை பிடிக்காம போகுமா? எந்த நேரத்திலயும் எந்த கஷ்டத்திலயும் உங்களை மட்டும்தான் காதலிப்பேன் மித்துல் என்றால் உருக்கமாக. அவளது சன்னமான பேச்சில் கோபம் குறைந்து போக அவளை நெருங்கினான். வலிக்குதடி. உன் வாயால என்ன காட்டி இவர்தான் என் புருஷன்னு சொல்லுவன்னு எதிர்பார்த்தண்டே என்று அவள் இதழை நோக்க அவளும் அவனைத்தான் பார்த்தாள். நீ சொல்லாம போனதுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, கொடுத்தே தருவேன் என்றவன் சண்டையை மறந்து அவள் இதழை சிறையெடுத்தான். ஒரு வார பிரிவுக்கு சேர்த்து மொத்தமாக அவளுக்கு தண்டனை கொடுத்தான். அவளது உயிரை மொத்தமாக உரியும் எண்ணத்தில் முத்தமிட்டவன் அவளுக்கு மூச்சடைக்கவே விட்டான். அந்த கருணை ஒரு நொடிதான்.
மீண்டும் முத்தமிட நெருங்க அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்தவள், பேச மாட்டேன் கிட்ட வரமாட்டேன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சா? அவள் கேட்க, அக்காவிற்கு நியாயம் செய்கிறேன் என்ற பேர் வழியில் அவளை விட்டு விலகியவன் சுவரில் ஓங்கி குத்தி தன் கோபத்தை அடக்க முயன்றான். தன் தாபத்தை மறைக்க திரும்பி நின்றவன் தலையைக் கோதினான். அக்காவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம், இனி பேசுவேன் என்று சொல்ல வாயெடுத்தாலும் அக்கா என்ன நினைப்பாள் என்ற எண்ணத்தில் விலகிப் போக அவளுக்கு புரியத்தான் செய்தது. அக்கா விஷயத்தில் அவனை அசைக்க முடியாது என்று அமைதியாக அவனை வெறித்தாள். அவள் புறம் திரும்பியவன், எனக்காக ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டலடி நீ? என விரக்தியோடு கேட்க அவளும், உங்களுக்காக நான் பல மன்னிப்பு கேட்கிறேன். எல்லார் முன்னாடியும் நான் ஆடை இல்லாம நிக்கிறது போல இருக்கும். உங்களுக்கு அதுல விருப்பமா? என்று கேட்க பதில் பேசவில்லை அவன். அமைதியாக நிற்க அவள் குளியலறைக்குள் சென்று விட்டாள். மறுநாள் வழக்கம் போல அவரவர் வேலை பார்க்க சென்றனர். மித்தல் அவளை வம்படியாக அழைத்து கொண்டு தான் போனான். மாலையில் அவளை வழக்கமாக வந்து நிற்கும் இடத்திற்கு வந்து நிற்க சொல்லிவிட்டு சென்றான். மாலை அவள் அவனுக்காக காத்திருக்க அவ்விடம் வந்த அன்பரசன், சாரிம்மா, நேத்து அவர்தான் உன் ஹஸ்பண்டுன்னு தெரியாம அவர் முன்னாடியே. என்று தயங்க, இட்ஸ் ஓகே சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்றாள். என்னால உங்களுக்குள்ள. என அவன் இழுக்க, அதெல்லாம் எந்த சண்டையும் இல்ல சார். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கோம் சார். அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல என்று விளக்கம் கொடுத்தாள். அவனும் அவளை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு சென்று விட்டான். அவன் சென்றதும் திரும்பி அவளின் பின்னே வந்து நின்றான் மித்துல். பயந்தே போனாள். அது சார் என்று அவள் சொல்ல வர, வண்டியில ஏறு என்றான். இன்னைக்கு என்ன சொல்லப் போறானோ என்று பயந்து கொண்டே வந்தாள். அவனுக்கு முன்னமே அறைக்குள் நுழைந்தவன் அவன் வந்ததும் அனைத்தையும் சொல்ல, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. அவர் என்கிட்டயும் மன்னிப்பு கேட்டார். நீ சொன்னதுதான் சொன்ன. நோ வரிஸ் என்று துண்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். இருவருக்கும் நடுவில் பட்டும் படாமல் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் வளர்ந்திருந்தது. அதை அதிகப்படுத்த இருவரும் முயற்சி செய்ய அதை குறைக்கவே விதி அடுத்த வேலை செய்தது. அன்று விடுமுறை நாளில் சுத்தம் செய்து முடித்து அக்கடாவென அமர்ந்த வேளையில்தான் மது மித்துல் சிறு வயது ஆல்பத்தை பார்க்க எடுத்து வைத்த சைந்தவி ஜோதியோடு அமர்ந்து பார்க்க அவரும் அந்த புகைப்படத்திற்கு விளக்கம் கொடுத்தபடி இருந்தார். சிறு வயதில் மித்துல் அவ்வளவு அழகாக இருக்க கோபத்தை ஒதுக்கி வைத்து ரசித்தவள் ஆசையாக ஜோதியிடம், இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கு, நானே வச்சுக்குவா அத்த என்று கேட்டாள். அவனையே நீதானே வச்சிருக்க, போட்டோல என்ன வச்சுக்க என்றவர் சொல்ல வெட்கத்துடன் அந்த போட்டோ பார்த்து கொண்டிருக்க சட்டென பிடுங்கி விட்டாள் கீர்த்தி. ஐ மாமா, இது ஏன் மாமா, இந்த போட்டோவை நான் தான் வச்சுப்பேன் என்று அவள் வைத்துக்கொள்ள அவளிடம் பிடுங்கிய சைந்தவி, இது ஏன் மாமா, நான் தான் இந்த போட்டோ வச்சுப்பேன் என அவளும் குழந்தை போல சொல்ல கீர்த்தி ஏன் மாமா என்றாள். சைந்தவியும், இல்ல ஏன் மாமா, இல்ல எனக்கு மட்டும்தான் மாமா, இல்ல அவர் எனக்கு மட்டும்தான் மாமா என்று இருவரும் மாறி மாறி உரிமை போராட்டம் நடத்தினர். ஜோதியோ சைந்தவியுடன் சேர்ந்து கொண்டு, ஓ அத்தைக்கு மட்டும்தான் ஓ மாமா சொந்தம், உனக்கில்ல போடி என்று சிரிப்புடன் சொல்ல கீர்த்தியோ கோபமாக அவரை முறைத்துவிட்டு வெளியே சென்று அமர்ந்து விட்டாள். ஐயோ அத்தை கோச்சிட்டு போறா என்று எழ, எங்க போயிட போறா விடு என்று புகைப்படத்தை காட்டி ஏதோ சொல்ல சரியாக மித்தலும் வீட்டிற்கு வந்தவன் வாசலில் அமர்ந்த கீர்த்தியை நோக்கி, கீர்த்தி குட்டி, என்ன வாசல்ல இருக்கீங்க என்று தூக்க செல்ல அதனை தட்டிவிட்டாள். என்ன செல்லம், ஏன் கோபம் என்று கேட்க முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆட என அவளை தூக்கி மடியில் அமர்த்த திமிரினாள். அவனுக்கே அவளது செயல் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. என்ன செல்லம், மாமா மேல என்ன கோவம்? மாமா என்ன செஞ்ச என்று இறைஞ்ச, நீ அத்தைக்கு மட்டும்தான் மாமாவா, எனக்கு இல்லையா, அத்தைக்கு மட்டும்தான் நீ சொந்தமா என்று ஜோதி சொன்னதற்கு இவள் கண்கள் கலங்கி சொல்ல கோபம் பழையாக வந்தது. இதை யார் சொன்னது என்று வினவ, அது அத்தை என்று முழு கதை சொல்ல வந்ததை கூட கேட்காமல் அத்தை என்றதும் அவள்தான் சொல்லி இருப்பாள் என்று முடிவு செய்து கோபமாக உள்ளே வந்து சைந்தவி முன்னே நின்றான். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கல்யாணத்தை பத்தி பேசி ஏன் அக்காவை ஹர்ட் பண்ற? இப்போ இவகிட்ட நான் இவளுக்கு சொந்தமில்ல, உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லியிருக்கேன். இந்த குழந்தை வேதனைப்படாது. குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாதாடி உனக்கு? எங்க குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறியா நீ? இவங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என கேள்வியாக கேட்ட அவளது இதயத்தை சுக்குநூறாக உடைத்தான். மித்துல், நிறுத்து, உண்மை தெரியாம பேசாத என்று ஜோதி சொல்ல, என்ன உண்மை தெரியணும்? இவ இப்படி பேசியிருக்கா, இவளை திட்டாம இருந்திருக்கீங்க நீங்களோ? இதை கேட்டா அக்கா மனசு கஷ்டப்படாதா? இவளுக்கு நீங்க சப்போர்ட்ட பண்றீங்க, என்னம்மா நீங்க
என்று கோபத்தில் கத்த, டேய் என்று ஏதோ சொல்ல வர அவரை தடுத்த சைந்தவி கீர்த்தியிடம், அத்தை உன்கிட்ட மாமா எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு இல்லைன்னு சொன்னேனா என்று நிதானமாக வினவ, கீர்த்தியும் இல்லை என்றாள். அதிர்ந்து போனான் மித்துல். யார் சொன்னா என்றதும் ஜோதியை கை காட்டினாள். நானும் உன் அம்மாச்சி உன்கிட்ட கோபமா சொன்னாமா இல்ல விளையாட்டா சொன்னாமா? விளையாட்டா சொன்னீங்க. அப்புறம் ஏன் என்ன சொன்னீங்க? இல்ல அத்த, நான் முழு கதை சொல்ல வரதுக்குள்ள மாமா கோபமா உள்ள தூக்கி வந்துட்டார் என்று சொல்ல, மித்துலின் அவசர புத்தி அவனது காலை வாரியது. அவனை தீயாக முறைத்துவிட்டு அறைக்குள் சென்றுவிட, இவனும் கீர்த்தியை இறக்கிவிட்டு வேகமாக அறைக்குள் சென்றான். தவீனா என்று ஆரம்பித்தவனை எதுவும் பேசவிடாமல் கையை உயர்த்தி தடுத்தவள் குளியலறைக்குள் சென்று கண்ணீர் விட்டு கரைய, இவனோ வெளியே நின்று அவளுக்காக காத்திருந்தான். அழுது இருப்பாள் போலும். வெளியே வந்தவள் அவனது முகத்தை கூட பார்க்காது படுத்துக்கொள்ள, இவன்தான் தரையில் அமர்ந்து தனது அதிகப்படியான வார்த்தைகளுக்கு உள்ளுக்குள் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தான். காதல் 39. உறவுகளையும் தன்னையும் சேர்த்து அழிக்கும் தீதான் இந்த கோபம். தனது சுயத்தையும் சுற்றியுள்ள அன்பானவர்களையும் இழக்க செய்திடும். இக்கோபத்தீயினால் சில நன்மைகள் நடப்பதுண்டு, பல தீமைகள் விளைவதுண்டு. தன் கோபத்தினால் உண்டான விளைவைதான் இங்கே மித்துலும் அனுபவிக்கிறான். கீர்த்தியின் பேச்சை முழுதாய் கேளாமல் சட்டென நிதானம் தவறி சைந்தவியை வார்த்தைகளால் சாடிவிட்டான். விளையாட்டென அறியாமல் வார்த்தைகளை விட்டுவிட்டான். தனது அதிகப்படியான வார்த்தைகளால் சைந்தவியின் மனதில் பெரும் காயத்தை உண்டாக்கிவிட்டான். ஓரிரு பேச்சுவார்த்தைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இணக்கம் கொண்டிருந்த வேளையில்தான் மீண்டும் தன் கூர் வார்த்தைகளால் இருவருக்குள்ளும் பிளவுபட காரணமாகிப் போனான். மித்துலால் அவளது விலகலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தவித்துப் போனான். பேச்சுவார்த்தை ஏதுமின்றி அவனிடம் மொத்தமாக நிறுத்தியிருந்தாள். தான் செய்தது தவறென உணர்ந்தவன் அவளிடம் மன்னிப்பு கேட்க முயன்றும் தோற்றுதான் போனான். நிதானம் தவறி வார்த்தைகளை விட்ட விளைவுதான் அவளுடன் ஒரு வார்த்தை பேச முடியாமல் திண்டாடிப் போனான். அவன் கெஞ்ச, இவள் மிஞ்சவும் என நாட்கள் சென்றன. அவன் அவள் முகம் பார்த்து ஏங்க, அவளோ அவன் முகத்தை ஏறெடுத்து பார்க்காமல் தவிர்க்க மொத்தமாக உடைந்து கலங்கிப் போனான். தனியாக வேலை செய்வதும் தனியாக கல்லூரிக்கு செல்வதுமாக அவனது எந்த உதவியையும் நாடாது தனியாக நின்று அவள் செயல்பட பரிதவித்துப் போனான். அதிரடியாக அவள் முன்னே நின்றாலும் அவன் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று வீம்போடு நிற்கிறாள். இன்னும் அவன் அவளது காலில்தான் விழவில்லை. அதற்கும் தயார்தான். ஆனால் அவள்தான் அவன் வந்தாலே அறையை விட்டு வெளிநடப்பு செய்கிறாள். கூடத்திற்கு வந்தால் அறைக்குள் அடங்கி விடுகிறாள். அவனை முற்றிலுமாக தவிர்த்தாள். முழுதாக அவனிடமிருந்து அவளால் விலகிட முடியாதென்ற நம்பிக்கையில்தான் அவனும் நாட்களை கடத்துகின்றான். நெஞ்சம் முழுதும் அவன் மீது காதலை நிரப்பி வைத்தவள் அதை திகட்ட திகட்ட அவனிடம் கொட்டவே அவனை கரம் பிடித்தாள். அவன் விட்ட கனல் வார்த்தைகள் எல்லாம் சாம்பலாகி போனதோடு அவள் மனதில் ஆறாத வடுவை உண்டாக்கியது. பசுமையான அவளது காதலை வாடி வதங்க செய்துவிட்டான். அவனது வார்த்தைகளால் தன் காதலை அவளுக்குள் முடக்கி வைத்துக் கொண்டாள். அதை மீட்டெடுத்து மீண்டும் திகட்ட திகட்ட அவளது காதலை அள்ளிக்கொள்வானா? அவனுக்கான காதலை அவளிடமிருந்து பெற என்னதான் செய்வானோ? அவளை சமாதானம் செய்ய முடியாமலே தினமும் நொந்து போனான் மித்துல். பெரியவர்களின் வார்த்தைகளும் அவளிடம் ஏற்கவில்லை. மது மித்துலின் நிலையைக் கண்டு தவித்துப் போனாள். இதற்கு அடிப்படை காரணம் நான் என நினைத்து வருந்தினாள். சைந்தவியிடமும் அவளால் சென்று பேச முடியவில்லை. அவளும் அவளை வார்த்தைகளால் காயப்படுத்தியிருக்கிறாளே. இந்த முகத்தை வைத்து அவளிடம் தம்பிக்காக சமரசம் பேச முடியும்? தன் கோபத்தால் கண்கூடாகவே பெரும் விளைவை பார்க்கத்தானே செய்கிறாள். எதுவும் செய்ய முடியாத கயிறு நிலையில் அல்லவா அவளும் நிற்கிறாள். மதுவிற்கு வீட்டு பிரச்சனை ஒரு புறம் என்றால் அலுவலகத்தில் ஒரு புது பிரச்சனை, அதுவும் மனித வடிவில் வந்து நிற்கும் பிரச்சனை. கிஷோர் அவளது மேலதிகாரி, திருமணமானவன்தான். ஆனால் விவாகரத்து வாங்கி தனியாக இருக்கும் மதுவின் மேல் இச்சை. அவளை அடைய நினைக்கிறான். அவளிடம் முதலில் குழைய குழைய பேசுவதும் இழைவதுமாக தனது ஆசைகளையும் இச்சைகளையும் உணர்த்தி மடிய வைக்க நினைத்தான். அவள் என்ன அதற்கெல்லாம் மடிபவளா? வளையாமல் விரைப்பாக நின்றாள். அவளை அடைய எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்விகளைத் தழுவின. அலுவலகத்தில் அவனால் முயன்ற குடைச்சல் கொடுத்தான். தவித்துப் போனாள். இருந்தாலும் அதையும் மீறி தனது வேலைகளை சிறப்பாக செய்யத்தான் செய்தாள். அவனெல்லாம் ஒரு ஆளென துச்சமாக நினைத்து தனது பணியை செய்கிறாள். எதற்கும் மசியாமல் போனவளிடம் கடைசியாக நேரடி தாக்குதலை நடத்தினான். தன் இச்சைக்கு இறங்கவில்லை என்றால் உன்னையும் என்னையும் சேர்த்து ஒரு வதந்தியை பரப்ப செய்திடுவேன். வேறொரு பெண்ணின் அந்தரங்கத்தை உன்னோடு இணைத்து மார்பிங் செய்வேன். சமூக தளங்களில் உனது புகைப்படத்துடன் சேர்த்து
அலைபேசி எண்ணை பதிவேற்று செய்வேன் என்ற அறுத பழைய மிரட்டல் விடுத்து இந்த நாளில் என்னுடன் நீ வர வேண்டும் என்று கட்டளையும் விட்டான். மதுவோ இவனைப் பற்றி மேலதிகாரியிடம் புகார் செய்து மெயில் அனுப்பியிருந்தாள். ஆனாலும் அவனது ஆட்களை அதை மறைத்து விட்டனர். அதற்கும் சேர்த்து கெடுபிடி அதிகரித்தன. வேலையை விடுவதைத் தவிர வேறு வழியில்லை. வேலையை விட்டால் வீட்டில் என்ன சொல்வது? உண்மையை சொன்னால் நிச்சயம் மித்துல் கோபம் கொண்டு அவனை ஒரு வழி செய்திடுவான். அவனுக்கு இருக்கும் பிரச்சனையில் இதயம் சேர்த்து இழுத்து வைக்க வேண்டாம் என்று எண்ணியவள் என்ன செய்வதென்ற குழப்பத்தில் இருந்தாள். அவன் கெடுவைத்த நாளும் நெருங்கிக் கொண்டே இருந்தது. தற்கொலை செய்து விடலாமா என்று கூட விரக்தியில் நினைத்து பார்த்தாள். கீர்த்தியின் முகம் வந்து போக அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். நிறைய வழிகளுக்குப் பின் அவளது யோசனைக்குள் வந்தான் வசீகரன். அவனுக்கு அழைத்தாள். அவன்தான் அவளுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை. அவள் அழைக்க அவனும் வந்து விட்டான். இருவரும் பூங்காவில் தனியாக அமர்ந்திருந்தனர். அவனிடம் பேசுவதற்காக விடுமுறை கேட்டு வந்திருக்கிறாள். அவனும் விடுமுறை எடுத்துதான் அவளை பார்க்க வந்திருக்கிறான். அவனை அவளால் நேருக்கு நேராக பார்க்க முடியவில்லை. குற்ற உணர்வு இப்போது அவளுக்குத்தான். அவன் சாதாரணமாகத்தான் இருந்தான். தாடியும் மீசையுமாக இருக்கிறான். ஏன் வசி இப்படி இருக்க? தாடியும் மீசையுமா? என்னடா இது என்று தோழியாக உரிமையில் கேட்டாள். வழக்கமான பிரச்சனை தான். அம்மா ஒரு பக்கம், ஆராதனா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கே. யாரை பத்தி நினைக்கன்னு தெரியல. இதுல எங்க என்ன பத்தி நினைக்க? என்ன கவனிச்சுக்க என்று சலிப்பாக சொன்னான். இவளுக்குத்தான் ஒரு மாதிரி ஆனது. ஏன் ஆண்டி சொன்னது போல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமேடா? அன்னைக்கு சொன்னதுதான் மது. வந்தவ எனக்கு மட்டும் பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைச்சிட்டா என்ன பண்றது? அது அவ தப்பு இல்லையே. அதுக்காக ஆராதனாவை என்னால விட்டு கொடுக்க முடியாது. பெட்டர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா நல்லது. உன்னை போல நானும் கல்யாணமே வேணான்னு இருந்துற போறேன். ஆறுவ கூட்டிட்டு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலான் இருக்க மது என்றான் விரக்தியில். அவளுக்கு ஒரு மாதிரி ஆனது. சரி அதை விடு. நீ ஏதோ பேசணும்னு வர சொன்னியே, என்ன பேசணும் சொல்லு மது என்றான். இல்ல, சும்மா உன்கிட்ட பேசலானதா என்று தயங்க அவள் விழிகளை தன் விழிகளால் ஊடுருவினான். அவன் விழிகளைக் காண முடியாமல் தாழ்த்தினாள். ஏதோ பிரச்சனை என்று யூகித்தவன் நேரடி தாக்குதல் போல என்னடி பிரச்சனை என்றான். அவள் சொல்ல தயங்கினாள். மது என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்று குரலை உயர்த்த கலங்கிய கண்களுடன் அனைத்தையும் சொல்லி முடித்தாள். தாடியுடன் முஷ்டியை இறுக்கினான். வீட்ல இத பத்தி சொன்னா இதுக்குதான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன்னு சொல்லுவாங்க. வேலைய விடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னால எந்த வேலைக்கும் போக முடியாத வசி. நான் அவங்களுக்கு ஒரு பாரமா இருக்கேன்னு எனக்கு தோண ஆரம்பிக்கும். இப்பவே அந்த எண்ணம் எனக்குள்ள இருக்கு. அதை விட மித்தல் நிதானத்தை இழந்து அவனை அடிக்க போயிடுவான். ஏற்கனவே எனக்காக என்னோட முன்னாள் புருஷனா ஆள் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணது மித்துல் தான். கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற இருக்கா. வீட்ல என்னால சொல்ல முடியல. இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்க முடியல. யாருக்கிட்ட ஷேர் பண்ணனா தீர்வு கிடைக்கும்னு யோசிக்கும்போது உன் முகம்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நண்பனா இதுக்கு தீர்வு சொல்லுவேன்னு உன்னை தேடி வந்த வசி என்று சொல்லி முடிக்கும் முன்னே அவள் கைகளை இறுக்க பற்றி தர தரவென இழுத்து சென்றவன் அவளை பைக்கில் ஏற்றிக்கொண்டு சென்றது என்னவோ அவளது அலுவலகத்திற்குத்தான். இங்க எதுக்கு என அவனது கையை பிடிக்க அவனோ மாறாக அவளது கையை பற்றி இழுத்து உள்ளே போனான். விறுவிறுவென அவளை இழுத்து கிஷோர் அறைக்கு அழைத்து செல்வதை அனைவரும் அதிர்ச்சியோடு பார்த்தனர். அனுமதியின்றி அறைக்குள் அவளோடு நுழைந்தவன் அங்கே கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த கிஷோரை ஓங்கி மிதித்ததில் நிலை குலைந்து போனான் அவன். வசி வேணா என்று தடுக்க வந்தவளை கண்டு கொள்ளாது அவனது சட்டையை பிடித்து தாறுமாறாக அடிக்க ஆரம்பித்தான். கிஷோர் அடி வாங்குவதை அலுவலகத்தில் வேலை செய்யும் அனைவரும் பார்த்து கொண்டே இருந்தனரே தவிர யாரும் தடுக்க வரவில்லை. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி என அவனது கத்தல் வெளியே கேட்கவில்லை. பலார் பலார் என அறைந்தான். அவனால் வலி தாங்க முடியவில்லை. உன் வயசென்ன, அவ வயசென்ன? புருஷன் இல்லைன்னா எங்க வேணாலும் அவளை வான்னு கூப்பிடுவியா நீ? கேட்க ஆள் இல்லைன்ற திமிராடா. இப்போ நான் இருக்க. எங்க கூப்பிட அவளை, இப்ப கூப்பிடு என கன்னத்திலே 4 அறை வைத்தான். என்ன சொன்ன? போட்டோ மார்ஃபிங் பண்ணுவியா? அவ நம்பரையும் போட்டோவையும் சேர்த்து நெட்ல போடுவியா? செய்டா பார்க்கலாம், செய்டா. உனக்கு மட்டும்தான் மார்ஃபிங் பண்ண தெரியுமா? நான் பண்ணட்டுமா? உன்னையும் இன்னொரு பொண்ணையும் சேர்த்து மார்ஃபிங் பண்ணட்டுமா? உன்னை ட்ரெஸ் இல்லாம நிக்க வச்சு நான் நெட்ல உன்னையும் உன் ஃபோன் நம்பரையும் போடட்டுமா? பண்ணட்டுமா? எத்தனை காலத்துக்கு பெண்களை இப்படியே மிரட்டுவனே? சொன்னதுல ஏதாவது செஞ்சு உன் பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டுமாடா ராஸ்கல், கிழட்டு பொறுக்கி நாய. அவளுக்கு யாருமில்லன்னு நினைச்சா நான் இருக்கேன். இவகிட்ட மட்டுமில்ல, இனி எந்த பொண்ணுகிட்டையும் இப்படி நடந்துக்கிட்ட
உன்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன், சாவடிச்சிருவேன் என்று மிரட்டிவிட்டு மதுவை கையோடு அழைத்து சென்று விட்டான். அலுவலகமே ஸ்தம்பித்து நின்றது. அடித்த அடியில் உதடி கிழிந்து ரத்தம் வடிந்தது. தட்டு தடுமாறி நின்ற பின்னே காவலாளி, சார் என்று வர அவனை கண்டமேனிக்கு ஆங்கிலத்தில் திட்டியவன், கெட் அவுட் என்று கத்த ஓடியே போய்விட்டான். மேடையிலிருந்து தண்ணீர் குடுவையை எடுத்து பருகியவனை வசி அடித்து சென்றதையே மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தான். கோபம் உள்ளுக்குள் கொழுந்துவிட்டு எரிய அங்கிருந்த அனைவரும் அவனைத்தான் பார்த்தனர். அவமானமாக இருந்தது. அதற்கு காரணமான வசீகரனையும் மதுவையும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தான். அவளை இல்லாதது பொல்லாததை சொல்லி வேலையை விட்டு அனுப்ப திட்டம் போட்டான். அங்கிருந்து நடக்க முடியாமல் நடந்து மருத்துவமனைக்கு சென்றான். இருவரும் குழம்பி கடையில் அமர்ந்திருந்தனர். மது அவன் மீது கோபத்தில் இருந்தாள். அவனோ சற்று முன் ஒருவனை புரட்டி எடுத்தது போல இல்லாமல் மிக சாதாரணமாக காஃபியை ருசித்து குடித்துக் கொண்டிருந்தான். தன்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கும் மதுவைக் கண்டவன், காஃபி ஆறுதடி, குடி என்றான். எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நீ முகத்தை வச்சிருக்க எனக் கேட்க இவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அதுக்காக கோபமாவே இருக்க சொல்றியாடி? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது, உனக்கு தெரியும்ல என்றான் அசட்டையாக. தெரியும். உன்னை பத்தி நல்லாவே தெரியும். உன்னை பத்தி தெரிஞ்சு உன்னை கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். அப்போ உனக்காக தட்டி கேட்டது தப்புன்னு சொல்றியா? தட்டி கேட்கதான் சொன்னேன். அதுக்காக அவனை தட்டி கேட்க சொல்லல. இப்படி அவனை அடிச்சு வச்சிருக்க. அவன் சும்மாவா இருப்பான்னு நினைக்கிற? என்னை பத்தி மேல் அதிகாரி கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்க போறான். வேலை போனா போகட்டும் போடி, இந்த ஒரு வேலைதான் உனக்கு இருக்கா என்றதும் தலையில் அடித்து கொண்டவள், வேலை வேணான்னு எழுதி கொடுக்க எனக்கு தெரியாதாக்கும். வேலையை விட காரணம் என்னன்னு துருவி துருவி கேட்டு விஷயத்த வீட்டுல கறந்துடுவாங்க தான். வேலையை விடாம இந்த பிரச்சனையை தீக்க உன்கிட்ட வந்தா நீயும் அதே வேலைய பார்த்து வச்சிருக்க. நாளைக்கு என்ன வேலை விட்டு தூக்கிடுவான். வீட்டுல என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்காக அந்த நாயோட கன்னத்தை பிடிச்சு கொஞ்சி கெஞ்சி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றியா? வேலை போச்சுன்னா பரவாயில்ல, வீட்டுல ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அதுக்காக அவனை அடிக்கலனா உன்னை போல எத்தனை பொண்ணுங்களை அவன் நாசம் பண்ணுவானோ. அதான் எப்படி யாராவது கொடுத்தாதான் அந்த பொறுக்கி நாயும் அடங்குவான். அவளோ சலிப்பாக தலையை இசைத்து விட்டு காஃபியை எடுத்து பருகினாள். சரி, வேலை போனா என்ன, வேற வேலை தேடிக்கலாம் என்றான் மிக சாதாரணமாக. உனக்கு என்னப்பா, பேங்க் மேனேஜர், ஏசில இருப்பேன், நான்ல தேடணும் என்று சலிப்பாக சொல்ல புன்னகையுடன் காஃபியை பருகினான். ஆனா நீ இன்னமும் மாறல வசி. உன் கோபம் பேச்சு எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது அப்படியே காலேஜில் எனக்காக சண்டைப்பட்ட வசீகரனை போலவே இருந்தது. அந்த இன்சிடென்ட் அப்புறம்தான் உன் மேல எனக்கு காதலே வந்துச்சு என்று தன்னை மீறி பழைய ஞாபகத்தில் சொல்ல அவன் உதட்டில் தவழ்ந்த புன்னகை மாயமாகி போனது. அப்போதுதான் அவளுக்கு தான் பேசிய வார்த்தைகள் உரைக்க அதிர்ந்தவள் அவனை பார்க்க குற்ற உணர்வுடன் மேசையை பார்த்த வண்ணம் இருந்தான். சாரி, நான் ஏதோ என்று தன்னை உள்ளுக்குள் கடைந்தபடி வெளியே ஏதோ சொல்ல வர, இட்ஸ் ஓகேடி, கிளம்பலாம் என்றான். அவளும் என்றவள் அவனோடு எழுந்து கொண்டாள். அவளை அவள் சொன்ன இடத்தில் இறக்கிவிட்டு அவனும் சென்று விட்டான். மறுநாள் அலுவலகத்திற்கு வந்தவளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கம்பா என்று கூடத்தில் நின்றிருந்த அனைவருக்கும் முன் வந்து நின்று சொன்ன மதுவை அதிர்ந்து பார்த்தனர் பெற்றோர்களும் உடன் பிறந்தவனும். அடுத்து மது சொன்ன விஷயத்தை கேட்டு அவளை வெறித்து பார்த்திருந்தாள் சைந்தவி. காதல் 40. அடுத்த நாள் காலை விடிந்தது. மதுவிற்கு எழவே விருப்பமில்லை. இந்நேரம் அந்த கிஷோர் தன்னை பழிவாங்க தனக்கு எதிராக மேலிடத்தில் பேசி தன்னை வேலையிலிருந்து வெளியேற்ற செய்திருப்பான் என்ற எண்ணமே அவளுக்கு கசப்பாக இருந்தது. அலுவலகம் சென்ற அச்செய்தியை காது குளிர கேட்க வேறு வேண்டுமா என்றிருந்தது அவளுக்கு. அறையை விட்டு வெளியே வந்தாலே தாயிடமிருந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். விடுமுறை என்று சொல்லி வீட்டிலும் இருக்கவும் முடியாது. எத்தனை நாள் விடுமுறை என்று சமாளிக்க முடியும்? அலுவலகத்திற்கு செல்வதை தவிர வேறு மாற்று வழி அவளிடம் இல்லை. மனமின்றி எழுந்து வேலைக்கு செல்ல தயாரானாள். காலை உணவை கூட தவிர்க்க நினைத்தாள். ஜோதியின் ஆராய்ச்சி பார்வையை சமாளிக்க திறனில்லாமல் மேசையில் அமர்ந்து காலை உணவை உண்டாள். தன்னை வெகு சாதாரணமாக காட்டிக்கொள்ள நினைத்தாலும் தாயின் கழுகு கண்ணில் பிள்ளைகளின் மாற்றம் தெரிந்துவிடாதா என்ன? மகளின் மாற்றத்தை கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறார். இன்று அதை கேட்டும் விட்டார். என்னடி, கொஞ்ச நாளா ஒரு மாதிரியே இருக்க? ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? உன் முகமே சரியில்லையே என சரியாக கணித்து கேட்டிட விழிகளை பெரிதாக விரித்து தன் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி ஆம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாள்.
என்னடி எதுவும் பெரிய பிரச்சனையா என்று சிறு பயத்துடன் வினவ, அவளோ பிரச்சனையா எனக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஒர்க் ப்ரெஷரால கொஞ்சம் முகம் டயர்டா இருக்கு. அவ்வளவுதான். ம். வேற எதுவும் இல்ல தானே? நீயும் பிரச்சனைன்னு எதையும் இழுத்துட்டு வந்துராத. உள்ள பிரச்சனையே தீர்க்க முடியாம இருக்கு. என்று சலிப்பாக புலம்ப, அவரது வார்த்தைகள் உள்ளுக்குள் முள்ளென தைத்தன. சிறு வயதில் என்ன நடந்தாலும் அப்படியே ஒப்பிக்கும் அவளும், அலுப்பின்றி கேட்கும் அன்னையும் இப்போது இல்லை. இருவருமே மாறிப்போனது போல தோன்றியது. எதுவா இருந்தாலும் சொல்லு, அம்மா இருக்கேன். இன்று ஆறுதலான பேச்சு மறைந்து போய், இப்போது எதையும் இழுத்துட்டு வந்துராத இன்று புலம்பலும் பயமுமாக மாறிப் போயிருந்தது. தனது பிரச்சனைகளை கூட பாரமாக நினைப்பவர் பின்வரும் நாட்களில் தன்னையும் பாரமாக நினைப்பாரோ என்கிற அச்சம் உள்ளுக்குள் வேறொன்று ஆரம்பித்தது. ஜோதியின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவள் வாய்விட்டு வெளியே எதையும் சொல்லாமல் பொதுவாக, இல்லம்மா வேற எதுவும் இல்ல என்றவளுக்கு உள்ளே பெரிதாய் வலி. அதனையும் மறைத்தபடி கொஞ்சமாக உண்டுவிட்டு எழுந்து சென்று விட்டாள். மனதின் பாரங்களை இறக்கி வைக்க முழுதாய் சொல்லி அழ, தோல் சாய ஒரு உயிரில்லை என்ற ஏக்கம், வலி, தனிமையென அனைத்தையும் இப்போதுதான் உணர்கிறாள். தனக்கு தனது குடும்பம் இருக்கிறதென இருமாப்புடன் இருந்தாள். அந்த இருமாப்போடு சைந்தவியிடமும் பேசியிருந்தாள். ஆனால் இன்று அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் உடைந்து போனது. தனிமை, வலி, ஏக்கம் எல்லாம் பெரிதாக தெரிய ஆரம்பித்தன. தலை சாயா தனக்குத் தோள் கொடுக்க தம்பி உண்டு என்று எண்ணியிருந்தவளுக்குள் தனது சிறு பிரச்சனைகளைக் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. அதற்கு அடிப்படை காரணமும் அவள்தான். அவன் ஒரு சூழ்நிலையில் இருக்க, பாரமாக இவளது பிரச்சனையையும் ஏற்றி வைக்க அவளுக்கு மனமில்லை. இரண்டாம் பட்சமாக பார்க்கும் உறவுகளுக்கு மத்தியில் தன்னை மட்டுமே முதன்மையாக பார்க்கும் உறவிற்காக புதிதாக மனம் ஏங்க ஆரம்பித்தது. அப்படி யாருமில்லை என்று விரக்தியோடு பயணித்தவள் அலுவலகம் வந்தடைந்தாள். உள்ளே செல்லவே தயக்கம், பயம். வேறு வழியில்லையே, சென்று தானே ஆக வேண்டும். பெருமூச்சு இழுத்து விட்டபடி உள்ளே செல்ல அனைவரும் அவரவர் வேலையை மும்முரமாக பார்த்தபடி இருந்தனர். இவளை யாரும் கண்டு கொள்ளவில்லை. அனைவரையும் புதிதாக பார்ப்பது போல பார்த்தவள் தனது இருப்பிடத்திற்கு வந்து அமர்ந்ததும் தோழியையும் பார்த்தாள். அவளும் மும்முரமாக வேலை செய்தாள். இவள் வந்து அமர்ந்ததை கூட அவள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. ஆட என அவளையும் ஆச்சரியமாக பார்த்தவள் எட்டி அவள் கைகளைத் தொட்டு உலுக்கி கவனத்தை அவள் புறம் திரும்ப வைத்தாள். என்னடி எல்லாரும் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? காலையிலே அந்தாள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானா? என்ன பழிவாங்க உங்க எல்லாரையும் சேர்த்து கொடுமை செய்யறானா? ஒட்டுமொத்த ஆபீஸே இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரத்துல வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க? வந்ததும் கொடுமை பண்ண தொடங்கிட்டானா சுபி? சுபத்ராவோ மதுவின் பதற்றத்தைக் கண்டு வாய் விட்டு நகைத்தவள் உண்மையான காரணங்களை சொல்ல ஆரம்பித்தாள். நீ வேறடி, சிரிப்பு காட்டாத. இன்னைக்கு எம்டியும் புது ஜிஎம்மும் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. சார் அந்த மேடமை இன்ட்ரோ பண்ணிட்டு வேலையை பார்க்க சொல்லிட்டு கேபினுக்கு போயிட்டார். நாங்களும் எம்டி இருக்கிறதால கொஞ்சம் சீன் போடுறோம். நாளைக்கு பாரு, பழைய குருடி கதவை திரடிதான். அப்ப கிஷோர் அந்த ஆள் எங்கடி? தண்ணி இல்லாத காட்டுக்கு வேலை மாற்றல் குடும்பத்தோட போயிட்டான். சார் உன்னை எதிர்பார்த்தார். நீ வந்தது உன்னை கேபினுக்கு வர சொன்னார். அவனுக்கு பதிலா புது ஜிஎம். போ, போய் பேசிட்டு வா. என்னடி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் இங்க நடக்குமா? நடந்துருச்சு, நடந்துருச்சு. அதுவும் ஒன்னாலதான். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. போ, போய் பாத்துட்டு வா என்று அனுப்பி வைக்க நம்ப முடியாமல் சீட்டிலிருந்து எழுந்தவள் முதலில் ஜிஎம் கேபினுக்கு சென்றாள். அங்கேதான் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கதவை தட்டி உள்ளே வர அனுமதி கேட்டாள். எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம் இருவரிடமும் சொல்ல எம்டியோ மதுவை காட்டி, இவங்க மதுமிதா, ஒன் ஆஃப் தி சின்சியர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஹியர் என்று அறிமுகம் செய்து வைக்க இருவரும் பரஸ்பர சிரிப்பை பகிர்ந்து கொண்டனர். ஓகே, நீங்க உங்க வேலையை பாருங்க என்றவர். மது, என் கேபினுக்கு வாங்க என்று கட்டளையிட்டு அவர் முன்னே நடக்க இவளும் பின்னே நடந்தாள். எஸ் சார். மது, ஐ எம் ரியலி சாரி. கிஷோரால நீங்க பாதிக்கப்பட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கீங்க. எனக்கு புரியுது. சோ சாரி. இது போல ஒரு ஆளை மேலதிகாரியா நியமிச்சது எங்க மிஸ்டேக் தான். அவனால மென்டலி நீங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்கீங்க. வெறும் வேலையை மட்டும் வாங்கிட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் எப்படியும் போகட்டும்னு நினைக்கிற கம்பெனி நம்ம கம்பெனி இல்ல. உங்ககிட்ட பிரச்சனை பண்றவன் நாளைக்கு இன்னொரு ஸ்டாஃப் கிட்டையும் பிரச்சனை பண்ணுவான். நான் அவனை வேற ஸ்டேட்ல வேற பிரான்ச் மாத்தியாச்சு. சோ நீங்க நிம்மதியா வேலை செய்யலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல உங்க வேலையை பாருங்க என்று சிரித்தபடி சொன்னார். அவளுக்கும் அப்போதுதான் மூச்சை விட முடிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு எனக்கு தெரியல சார். ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். எனக்கு எப்படியும் வேலை இருக்காதுன்னு நினைச்சுதான் இன்னைக்கு வந்தேன். விஷயத்த கேட்டதும் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சார். என்னோட மெயில் படிச்சீங்களா சார்? சாரிம்மா, வெரி சாரி. உன்னோட மெயில் எனக்கு கிடைக்கலம்மா. நேத்து வந்து ஆஃபீஸ்ல உனக்காக சண்டை போட்டு போனாரே மிஸ்டர் வசீகரன். அவர் சொல்லி ஒன் நைட்ல கிஷோருக்கு எதிரா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதால உடனே அவனை வேற பிரான்ச் மாத்திட்டமா. வசீகரன் எனக்கு தெரிஞ்சவர் தாம்மா. அவர் பேசினதும் கிஷோர் பத்தின விஷயங்களை கேதர் பண்ண சொன்னேன். நேத்து நடந்தது முதற்கொண்டு தெரிய வந்தது. வசீகரன் உனக்கு என்ன வேணுமா? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார் என்றாள். ஓகேம்மா, டோன்ட் வரி. இனி நீங்க எந்த தொந்தரவும் இல்லாம வேலை செய்யலாம். உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. என்று புன்னகையுடன் சொல்ல அவளும் நன்றி உரைத்துவிட்டு வெளியே வந்தாள். தனது கையை 2 முறை கிள்ளி பார்த்து நம்பியவளுக்கு தலைக்கால் புரியவில்லை. அப்படியே பறப்பது போல இருந்தது. உடனே வசியை பார்த்து கட்டியணைத்து அழுக வேண்டும் போல இருந்தது. வேகமாக தனது இருப்பிடம் வந்தவள் வசீகரனுக்கு அழைத்தாள். அவனும் அலுவலகத்திலிருந்துதான் அவளது காலை எடுத்தான். அவனுக்கு தெரியும் அவள் அழைப்பாள் என்று. சொல்லுடி, ஹாப்பியா? உன்னை உடனே பார்க்கணும் வசி என்றாள். ஹேய் மது, ஆஃபீஸ் வந்துட்டேன். நேத்து வேற லீவ், உடனே வர முடியாதுடி. ஈவினிங் பார்க்கலாம் என்றான். இல்ல லஞ்ச்ல என்று சன்னமாக சொல்ல சரி வரேன் என்று வைத்து விட்டான். நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த பாரம் முழுதாக கரைந்து போய் காற்றாக மாறிப்போனது. சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் திளைத்தாள் மது. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமா சுபி என்று உள்ளே நடந்த உரையாடலை சொல்ல, யாரடி அது? ஹீரோ மட்டும் உனக்காக வந்து சண்டை போட்டாரே, யார் அவர்? ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டா? அப்படி தெரியலையே என்க. சிப்போடி என்று வேலையை பார்த்தாள். மதிய வேளையில் விசிட்டர் ஹாலில் அவளுக்காக அவன் காத்திருந்தான். அவன் வந்த செய்தியை கேட்டதும் வேகமாக வந்தவள் அவன் எதிர்பாராத நேரத்தில் அணைத்துக் கொள்ள அதிர்ந்து போனான். மது, பிஹேவ் யோர் செல்ஃப். நாம உன் ஆஃபீஸ்ல இருக்கோம். என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே யாரும் இல்லைதான். ஆனால் கேமரா இருந்தது. ப்ளீஸ் வசி, ஐ நீட் திஸ் வசி என்று இறுக அணைத்துக் கொள்ள அவனும் அவளை இறுக அணைத்து விடுவித்தான். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. மது, அழாத. ப்ளீஸ் வசி, கொஞ்சம் அழுதுகிறேன் என்றவளை அதன் பின் தடுக்கவில்லை. கண்களில் நீருடன் நின்றபடி அவனிடம், நிஜமா நான் நம்பல வசி. வேலைக்கு வர வரைக்கும் எனக்கு நீங்க வேலை இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரே நாள்ல இப்படியெல்லாம் மாறும்னு நினைக்கல. உன்னால இந்த மாற்றம் வெறும் தேங்க்ஸ் சொன்னா உனக்கு பத்தாது. சாரிடா, உன்னோட சண்டை போட்டு என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீதான் காரணம்னு நரம்பில்லாத நாக்கு என்னவெல்லாம் உன்னை பேசின. ஆனா நீ எதையும் யோசிக்காம நான் கூப்பிட்டு குரலுக்கு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்ட வசி. நீ கிரேட் வசி. நான் தான் உன் மேல தேவையில்லாத பழிய போட்டு உன்னை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கிட்டேன். நிச்சயமா இதுல உன் தப்பு இல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணம் நான். என்னால ஏத்துக்க முடியாதுன்றதுதான் உன் மேல பழி சொல்லிட்டேன். ஐம் சாரிடா. நான் இருந்த டிப்ரெஷன்ல என் வாழ்க்கை இப்படி போச்சேன்னா ஆத்திரம், கோபம், வலி எல்லாத்தையும் என்னால சுமக்க முடியாம உன் மேல கொட்டிட்டேன் வசி. மேரேஜ் மேல இருக்கிற வெறுப்புல சாய்ந்தவி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டதை திட்டிட்டேன். எல்லாமே என் தப்பு தான் வசி. எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டேன் வசி என்று தன்னையும் மீறி அனைத்தையும் சொல்ல அவனுக்கு அது பொது தகவலாக இருந்தது. ரிலாக்ஸ் மது. இப்ப எதுக்கு அதெல்லாம்? உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. உன்னை யாரும் இங்க தப்பா நினைக்கல. நீ அனுபவிச்ச வழிகளை தான் பேசியிருக்க. கல்யாணம் பண்ணிக்கிறது உன் விருப்பம். உனக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காக உன் மேல எப்படி நான் கோவப்படுவேன்? இதான் அவங்க அவங்க ஒப்பீனியன்ல நடக்க வேண்டியது மது. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க காரணம் நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவா இருக்க. உனக்கு நான், எனக்கு நீனு கடைசி வரைக்கும் நட்போடு இருப்போம்னு தான். மத்த எந்த காரணமும் இல்ல. உனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு என் தனிமையை போக்க ஒரு துணை. அதை தாண்டி வேற எந்த எண்ணத்துக்காகவும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல மது. நீ மறுத்ததுல எனக்கு எந்த கோபமும் இல்ல. ஆனா நீ சைந்தவி கிட்ட பேசுனது தப்பு. அவ உன் நல்லதுக்காகவும் ஏன் நல்லதுக்காகவும் நாம சேர கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருப்பா. அவளை ஹர்ட் பண்ணி பேசுனதை என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த விஷயம் நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. அவ இதுவரை வீட்ல ஷேர் பண்ணல. அவ குழந்தை மது. அவளுக்கு சூதுவாதி எதுவும் தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நாம நல்லது பண்ணணும்னு நினைக்கிற குணம் அவளோடது. அவளை நீ இப்படி பேசுனதா ஹர்ட்டிங்கா இருக்கு. இட்ஸ் ஓகே. உனக்கே அவளை பத்தி புரிய வரும். அப்போ நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு.
அப்புறம் இந்த விஷயத்த வச்சு நாளைக்கு இன்னொருத்தன் இப்படி வருவான். பெட்டர் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல மது. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃப்ரெண்டா எப்பவும் நீ கூப்பிட்டா நான் வருவேன். நமக்குள்ள நட்பு எங்கேயும் போகல. நிம்மதியா இரு. டைம் ஆச்சு, நான் வரேன். பாய். டேக் கேர். என்று சென்று விட்டான். மதுவிற்கு மனதிலுள்ள அனைத்து குழப்பங்களும் அகன்ற போதும் வேறு சில குழப்பங்கள் குடியேறின. இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக வீட்டில் யாரிடமும் அவள் பகிரவில்லை. எப்போதும் போலே அவர்களது நாட்கள் சென்றன. அவளது மனதில் திருமணத்தை பற்றிய புது குழப்பம் உண்டானது. கிஷோர் மூலமாக தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று யோசித்தவள் தனது இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ள தோளும் கண்ணீர் விட்டு கரைய அதை துடைக்க கைகளும் முழுமையான அன்பைக் காட்ட இதயமும் கொண்ட ஒரு துணை வேண்டும் என்று யோசித்தவளுக்கு அத்துணை ஏன் வசியாக இருக்கக்கூடாது என்று எண்ணம் தோன்றியது. தான் யோசிப்பது சரியா தவறா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் வசியைத் தவிர தனக்கு சிறந்த துணை யாருமில்லை என்று தீர்மானமாக தனக்குள் நினைத்து கொண்டாள். வெளியே தன் எண்ணத்தை பகிராது அமைதி காத்தாள். அன்று சனிக்கிழமை. கீர்த்தியை பள்ளியிலிருந்து அழைத்து வரும் ஆட்டோக்காரரால் மதியம் கீர்த்தியை அழைத்து வர முடியாது என்று தகவல் சொல்ல இவளே மகளை அழைக்க பள்ளிக்கு சென்றிருந்தாள். அங்கே ரொம்ப நாட்கள் கழித்து ஆராதனாவை பார்க்க அதிர்ந்து போனாள். சைந்தவியோடு இருக்கும் ஆராதனா இல்லை அவள். தாயின் ஏக்கம் இப்போதுதான் அவளை வாட்டுகிறது போல. கண்கள் எல்லாம் உள்ளே சென்று உப்பிய கன்னங்கள் ஒட்டி போயிருக்க அவளை பார்க்க பாவமாக இருந்தது. தவிப்போடு என்ன நினைத்தாளோ அள்ளி அணைத்துக் கொண்டாள் அவளை. ஆராதனாவும் அவளை அணைத்துக் கொண்டாள். தொடரும்.